Hi friends, இன்னைக்கு நம்ம டேட்டா ஹேண்ட்லிங் சாப்டர் 5 பார்ப்போம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸை வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு டேட்டா ஹேண்ட்லிங் நடத்த சொல்லி. அதனால தான் இன்றைக்கி நான் அந்த சப்ஸ்கிரைபருக்காக நடத்துகிறோம். எப்படி பார்க்கலாம் டேட்டா ஹேண்ட்லிங்லாம் என்னன்னு முதல்ல ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. டேட்டா ஹேண்ட்லிங்னா என்னென்னா ஆக்சுவலாக அது ஒரு ப்ராசஸ்ங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு டேட்டாவை கேதர் பண்ணணும். ப்ராசஸ் ஆஃப் கேதரிங், ரெக்கார்டிங் அண்ட் ப்ரெசென்டிங் இன்ஃபர்மேஷன் இன் எ வே தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு அதர்ஸ். அப்போ டேட்டா ஹேண்ட்லிங்னா என்ன? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை, ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்லை கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸாக கூட இருக்கலாம், அதை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணணும். அதுதான் டேட்டா கலெக்ஷன், டேட்டா ஆர்கனைசேஷன். அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணால் மட்டும் போதாது, நமக்கு தேவையானபடி ஆர்கனைஸ் பண்ணணும். அடுத்தது அதை அனலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா அந்த டேட்டாவை எப்படி நம்ம வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி காமிக்கணும்னா, ஒன்று கிராஃபில் நம்ம சொல்லலாம், இல்லை சார்ட்டில் சொல்லலாம். சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் உங்களோட புக்கில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாதிரி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுவோன்ட்டு. ரன்ஸ் மேட் பை அ பேட்ஸ்மேன் இன் தி லாஸ்ட் 10 மேட்சஸ். அப்போது 10 டெஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ ரன்ஸ் எடுத்தாங்க பேட்ஸ்மேன் அப்படின்னு நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த டேட்டாவை நம்ம டிரைவ் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கணும்னா நமக்கு அந்த 10 டெஸ்ட் மேட்சோடைய ரிசல்ட்ஸ், உங்களுக்கு ரன்ஸ் எல்லாமே அந்த டேட்டாஸ் நமக்கு தேவை. அப்போ இது ஒரு டேட்டா. அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் பை அ பவுலர் இன் த லாஸ்ட் 10 ODIs. மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுவர் கிளாஸ் இன் த மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் டெஸ்ட். அப்போது ஒரு யூனிட் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லை, இப்போ சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் எல்லாரும் 10th ரிசல்ட்ஸ் வந்திருக்கும். அந்த 10th ரிசல்ட்ஸில் யார் ஸ்கூல் ஃபஸ்ட்டு, யார் 400க்கு மேலே மார்க்கு, யார் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் 90% யார், 80% யார், யார் பிலோ ஆவரேஜ், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அதை நம்ம எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறதுனா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுப்பீங்க. அதுதான் டேட்டாங்க. எவ்வளோ பேர் பிலோ ஆவரேஜ், யார் சயின்ஸ் மார்க்ஸில், அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் யார் ஃபஸ்ட்டு, இதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் எடுப்பீங்க. அதில் சார்ட் அவுட் பண்ணுவீங்க, எது மேக்ஸிமம், இந்த சப்ஜெக்டில் யார் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, லாஸ்ட் வாங்கியிருக்காங்கன்ட்டு. அதுதாங்க டேட்டா. அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க பாரு, அது டேட்டா. அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம், என்னது, எந்த சப்ஜெக்டில் யார் ஃபஸ்ட்டு, எவ்வளோ ஸ்கோரு, 80யா 90யா, அதுதாங்க டேட்டா அனாலிசிஸ். அதான் சார்ட்டிங் அவுட் பண்ணிவிட்டு எல்லாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் சாதாரணமாக வார்த்தைகளில் சொல்கிறத விட ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் மார்க்ஸ் பெருசுன்ட்டு. அப்போது ஈஸியாக எல்லாருக்குமே புரியும், சார்ட்டோ கிராஃபோ. அதுதான் டேட்டா ஹேண்ட்லிங்கில் இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு செய்வாங்க. அதர்வைஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வருவீங்க, என்னது, நம்மளுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. அப்போது உமன் எவ்வளோ, அதில் சில்ட்ரன்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அது 60 இயர்ஸ் சீனியர் சிட்டிசன் எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறோம் இல்லையா. அப்போது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. எவ்ரி 10 இயர்ஸ் உங்களுக்கு தெரியும் சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை எடுப்பாங்க. அதில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாம் கேதர் பண்ணுவோம். இதெல்லாமே உங்களுக்கு பிலோ ஆவரேஜ் யார், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் டேட்டாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கிறோம் பாருங்கள், அதுதான் அனலைஸ் பண்ணி அதை ஒரு கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். திக்லி பாப்புலேட்டட் ஏரியா என்ன, தின்லி பாப்புலேட்டட் ஏரியா என்ன, நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஈஸியாக தெரியும் இல்லைங்களா. அதுதான் டேட்டா ஹேண்ட்லிங்கில் நம்ம சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டேட்டாவை நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கிளியராக புரியும்னு சொல்லியிருக்கேன். அதில் 1 டைப் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது பிக்டோகிராஃப்னு உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிக்டோகிராஃப்னா பிக்சர் ரெப்ரசன்டேஷன்ஸ் யூஸிங் சம் சிம்பிள்ஸ். அதில் மெயின் வந்து யூனிட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 100 கார்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அது வந்து 100 கார்ஸ்க்கு ஈக்குவல்னு அர்த்தம். 1 சிம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 100 கார்ஸ். அப்போ பாதி கார் கொடுத்தாங்கன்னா 15 அர்த்தம். இப்போ இங்கே பாருங்கள், ஜூலை மந்த்து கார் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு மந்த் வைஸ். இது ஒரு டேட்டாங்க. இது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். ஜூலை மந்த் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு 100 காரு, இது ஒரு 100, 200, இது பாதி கொடுத்துருக்காங்க. அப்போ 250 கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஃப் டினோட்ஸ் அதில் 100ல் பாதின்னு அர்த்தம். ஆகஸ்ட் மந்த் பாருங்கள், 100, 200, 300 கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மந்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 100, 200, 300, 400 கார்ட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம அனலைஸ் பண்ணி என்ன இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் எடுக்க போகிறோம். நம்ம
how many cars were produced in the month of July? அப்போ ஜூலையில் எவ்வளோ கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? 100, 200, 250 தெரிஞ்சிடுச்சு. in which month were maximum number of cars produced? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்ஸ் எப்போ எந்த மந்த் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? இது நல்லாவே தெரியும், இது 400. அப்போ செப்டம்பர் மந்த். இதுலேருந்து நம்ம இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன்லேருந்து இன்டர்பிரேட் பண்ணி இந்த டேட்டாஸை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் கிராஃபில் ஃபஸ்ட்டு நம்ம பிக்டோகிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்த ஒரு கிராஃபு பார் கிராஃப். பார் கிராஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சச் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கே பார் கிராஃபில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்ஸாக டெக்ளேர் பண்ணுவாங்க. அந்த பார்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, விட்த் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். இதோட விட்த் என்னவோ 1 சென்டிமீட்டர்னு வச்சுருந்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ யூனிஃபார்ம் விட்த், இது 1 சென்டிமீட்டர்னா இது 1 சென்டிமீட்டர் இதுதான். ஆனால் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல், அதாவது ப்ரொபோஷனல் டு தி ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ். அதோட வேல்யூஸ் எவ்வளவோ, அது குவான்டிட்டி, அதோட வேல்யூ எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்புல ஹைட்டு மாறும். இங்கே பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அகாடமிக் இயர் கொடுத்துருக்காங்க. அகாடமிக் இயரில் 2003லேருந்து 4 to 5 1 இயர் நீங்கள் படிப்பீங்க இல்லையா ஸ்கூலில்? 3ல் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, 4 வரைக்கும் உங்களுக்கு முடியும். அது என்ன, மார்ச் 2003ல் ஆரம்பித்து திரும்பி பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு முடியும்னு சொன்னாங்கன்னா, இல்லை ஏப்ரல் டு மார்ச், அதான் 3 to 4, 4 to 5. இது அகாடமிக் இயரை எக்ஸ் ஆக்சிஸில் காமிச்சிருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது? குவான்டிட்டி, நம்பர்ஸ். இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 8. கிளாஸ் 8ல் 3-4ல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க? 4-5ல் இந்த வருஷத்தில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க? 5, 6, 6, 7, 7, 8. அப்போது இது வந்து இந்த விட்த்து வந்து சேமாக இருக்கும் பார் கிராஃபில். ஹைட் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் இந்த கேட்டகரியோட வேல்யூ குவான்டிட்டி எவ்வளோன்றதை காமிக்கும். அப்போ 2003-4ல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க? நேராக பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் 100. இப்போது 6-7ல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? 2006-7ல் இங்கே பாருங்கள் 300 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அதிக ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது எந்த வருஷம்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? 2007-8ல் அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அப்போது ஒரு கிராஃபை பார்த்த உடனே ஈஸியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. இதுவே நீங்கள் எவ்ரி இயர் 2003-4 ஒரு டேட்டாவை எழுதி காமிச்சிங்கன்னா எங்கேருந்து நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுலேருந்து பார்ப்பீங்க. பட் இதை கிராஃபை பார்த்த உடனே கிளியராகவே நம்ம எந்த கொஸ்டினுக்கு வேணால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, பார் கிராஃபில் பார்ஸ் வந்து ஈக்குவல் வித்தாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கேப்பும் ஈக்குவலாக இருக்கும். இந்த 2 மெயின் பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். பாரோட ஹைட் வந்து ஒவ்வொரு கேட்டகரியோட குவான்டிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும். பார்ஸோட வித்து சேமாக இருக்கும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க கேப்பும் யூனிஃபார்மாக இருக்கும் பார் கிராஃபில். இப்போ பார் கிராஃப் பாருங்கள், எதுக்கெல்லாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் அழகாக சொல்லுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை தி பார் கிராஃப்? ஈஸியாக சொல்லிடலாமா? ஒவ்வொரு அகாடமிக் இயரில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்லுது. இன் விச் இயர் இஸ் தி இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம்? எந்த இயரில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காங்க? 7, 8. அடுத்தது விச் இயர் இஸ் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம்? இந்த இயருக்கு தான் 7, 8. இன் விச் இயர் இஸ் தி இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்குறாங்க. எந்த வருஷத்தோட இன்னொரு வருஷம் கம்பேர் பண்ணக்குள்ள நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டூரிங் 2005-6 இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் 3-4 அப்படின்னு கேட்குறாங்க. 3-4ல் படித்ததை விட 5-6ல் 2 மடங்கு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ எப்படி செக் பண்ணுவீங்க? இது 3-4ல் 100, 5-6ல் எவ்வளோ? 250. அப்போது அது 2 மடங்கை விட அதிகமாக தான் இருக்குது. ட்ரூ ஆன்சர். அப்போது ஒரு கிராஃபை வச்சு ஈஸியாக அந்த கேள்விக்கெலாம் நம்ம இன்டர்பிரேட் பண்ணி பதில் சொல்ல முடிஞ்சுது. இது பார் கிராஃப். அடுத்த கிராஃப் பார்த்தீங்கன்னா டபுள் பார் கிராஃப். டபுள் பார் கிராஃப் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, எதனா ஒரு டேட்டாவை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணணும்னா நம்ம டபுள் பார் கிராஃப் யூஸ் பண்ணலாம். டபுள் பார் கிராஃப் வந்து சைமல்டேனியஸாக 2 செட் ஆஃப் டேட்டாவை நம்ம ஒன்றா ரெப்ரசன்ட் பண்ண முடியும். டபுள் பார் கிராஃப் இங்கே பாருங்கள், 2005-6, 6-7. 5-6 ஒயிட் கலரில் இது ஷேட் இல்லாமல் இருக்குது, 6-7 ஷேடோடு இருக்குது. அதே தான் மார்க்ஸ் அப்டைன்ட் பை எ ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இப்போ சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? 2 செட் ஆஃப் டேட்டா. 5-6ல் மேக்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் வாங்கினது என்ன, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே இன்னொரு மேக்ஸ் சப்ஜெக்டை தான், ஒரு சப்ஜெக்ட் என்னமோ ஒன்று, ஆனால் 2 இயரோட கம்பேரிசன் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ 2 செட் ஆஃப் டேட்டா கம்பேரிசன் பண்ணக்குள்ள டபுள் பார் கிராஃப்.
இங்கே பார்த்தீங்கன்னா 6, 7ல் எவ்வளோ. இப்போ மேக்ஸில் வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5, 6ல் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. இப்போது அதே 6, 7ல் மேக்ஸ் சப்ஜெக்டில் 60 மார்க்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ இதில் கம்பேரிசன் பாருங்கள் ரெண்டுத்துக்கும். ஆனால் இங்கே ஹிந்தி பாருங்கள், இந்த சப்ஜெக்டை ரெண்டும் 3, 5, 6லேயும் சேமாக தான் இருக்குது, 6, 7லேயும் மேட்சிங்காக சேமாக ஈக்குவலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன எடுக்க முடியும், இன்ஃபர் பண்ணலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இன் விச் சப்ஜெக்ட் ஹேஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்டு தி மோஸ்ட். எந்த சப்ஜெக்டில் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த ஃபஸ்ட்டு வந்து 5, 6ஓட பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் அடுத்த வருஷம் இம்ப்ரூவ் ஆனது எதுன்னா மேக்ஸ் தான். பார்த்தாலுமே தெரியுது. அப்போது 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க அடுத்த வருஷமே வந்து 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ மேக்ஸ் சப்ஜெக்டில் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இன் விச் சப்ஜெக்ட் ஹேஸ் தி பெர்ஃபார்மன்ஸ் டிட்ரேட்டட். இது எது குறைஞ்சி போயிருக்குன்னு பாருங்கள், நல்லா பார்த்தாலுமே தெரியுது. 5, 6ல் கிட்டத்தட்ட 50 மார்க்ஸ் வாங்கினாங்க இங்கிலீஷில். ஆனால் 6, 7ல் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட். ஈக்குவலாக இருக்கிறது எது, ஹிந்தி. இதை பார்த்த உடனே நீங்கள் யார் கேள்வி கேட்டாலும் பதிலை சொல்லிடுவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். யாருக்கெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்குது, ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதில் எந்த சப்ஜெக்ட் எல்லாருக்கும் நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாருக்கு அதிகமாக பிடிச்ச சப்ஜெக்ட் எது பிடிக்காத சப்ஜெக்ட்டுன்னு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்வீங்க, இப்போ நமக்கு வந்து ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த சப்ஜெக்ட் அதிகமாக பிடிச்சிருக்கு இது பாருங்கள். விச் இஸ் த மோஸ்ட் லைக்டு சப்ஜெக்ட் அண்ட் ஒன் லீஸ்ட் லைக்டு. அப்போது இப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எது வந்து எந்த சப்ஜெக்ட் அதிகமாக பிடிச்சிருக்கு எது கம்மியாக பிடிச்சிருக்குன்றது என்ன பண்ணுவீங்க நீங்கள், ஆர்ட்டு 1, அடுத்தது என்ன பண்ணுவீங்க, ஆர்ட் எங்கே 2, ஆர்ட் எங்கே 3, 4 இப்படி போகிறத விட ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ட்டெல்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்ட்டுன்ற சப்ஜெக்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு, சயின்ஸு அப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது அந்த முதல்ல எடுத்துடணும். அதில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஒரு டேட்டா கொடுத்தா அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணணும். இது வந்து ரா டேட்டா. அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை கேட்பாங்க, எனக்கு ஆர்ட் பிடிச்சிருக்குன்னாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க சயின்ஸு சொல்கிறாங்க. அப்போ கலந்து இருக்குது. இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு டேட்டா பேர் என்னென்னா ரா டேட்டான்னு சொல்லுவாங்க. அதை நாம் மீனிங்ஃபுல்லாக வந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணோம்னா அது ஆர்கனைஸ்டு டேட்டா. அப்போது ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேலின்னு சொல்லுவாங்க. டேலின்றது உங்களுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருதோ அதை கோடு போடுறது. இப்போ எத்தனை டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இருக்குது, அதில் முதல்ல 4 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அந்த 4 சப்ஜெக்டை எழுதிக்கோங்க, ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க, 4 சப்ஜெக்டை எழுதிக்கோங்க. அந்த டேலி மார்க்ஸ்ன்றது அந்த ஆர்ட்டுன்ற சப்ஜெக்ட் எத்தனை தடவை வருதோ அதை நம்ம குறிக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம் ஈஸியாக. இது பேர் என்னென்னா, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பேர் ஃப்ரீக்வன்சி டேபிள்னு அர்த்தம். ஃப்ரீக்வன்சி டேபிள் என்னென்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற டேபிள் பேர் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அதில் ஃப்ரீக்வன்சின்றது என்னென்னா எத்தனை டைம்ஸ் அந்த பர்டிகுலர் இது வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்டுன்னு எடுத்துப்போம். எத்தனை தடவை வருதுன்னு செக் பண்ணலாமா? ஆர்ட் இப்போ எத்தனை தடவை வந்திருக்குன்னு பார்க்கணும். டேலி நம்ம போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு தடவை 1, அப்படியே வாங்க 2, ஆர்ட் எங்கெல்லாம் இருக்குது 3, 4, 5, 6, 7 டைம்ஸ் ஆர்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸ் பார்ப்போம். அடுத்தது 1, 2, 3, 4, 5, இது 5 டைம்ஸ். சயின்ஸ் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி கவுண்ட் பண்ணி நம்ம டேபிளில் போட்டுக்கலாம். சயின்ஸ் பாருங்கள் 1, இங்கே 1 டைம் வந்திருக்கு, அப்படியே வாங்க 2, 3, 4, 5, 6. அப்போ 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் பிடிச்சிருக்கு, 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட் பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எடுத்து டேபிளில் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இப்போ ஆர்ட்டுன்ற சப்ஜெக்ட் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? 7 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கன்னா 1, 2, 3, 4 4 கோடு போட்டுட்டு எப்போ 5 வந்தாலும் அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி போடணும். அப்போ இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணினாங்கன்னா என்ன அர்த்தம்னா இதை 5ன்னு படிக்கணும். நம்ம 1, 2, 3, 4, 5 வரக்குள்ளே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அப்போனா இது 5. அடுத்தது 6, 7. அப்போ 7 ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 7. இப்போ இதை வச்சு சொல்லுங்கள் மேக்ஸு. இங்கே ஒரு பேட்ச், ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்போ 5. இங்கே பாருங்கள் ஒரு குரூப் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் ஒன்று இருக்குது. அப்போ 5 + 1 6.
சயின்ஸ் சப்ஜெக்ட் 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, இங்கிலீஷு 4 பேருக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இங்கிலீஷ் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 4 பேர். மேக்ஸ் பிடிச்சவங்க எத்தனை பேர்? 5 பேர். எந்த சப்ஜெக்ட் அதிகமாக பிடிச்சிருக்கு? இதில் பாருங்கள், எது அதிகமாக இருக்குது? 7 தான். அப்போ ஆர்ட் சப்ஜெக்ட் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. எது கம்மியாக பிடிச்சிருக்கு? இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அப்போ இங்கிலீஷ் சப்ஜெக்ட். இதுலேருந்தே நம்ம இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டோம். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம். இந்த டேலி மார்க்ஸை வச்சு எல்லாமே நம்ம ஈஸியாக போட்டுடலாமே அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே. இப்போது இதுவே ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸு இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா என்டையர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உக்காந்து நீங்கள் கோடு கோடாக போட்டுக்கிட்டு இப்படி எண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிங்கன்னா எந்த காலத்துக்கு முடிக்கிறது? அப்போது டேட்டா அதிகமாக இது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போய்க்கலாம். இதே டேட்டா வந்து அக்கரன்ஸ், இது பேர் அக்கரன்ஸ், எத்தனை தடவை வர்றதுன்றது அக்கரன்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட் எத்தனை தடவை வருது அது ஃப்ரீக்வன்சி. இப்போ டேட்டா அதிகமாகக்குள்ள நாம் டேட்டாவை குரூப் பண்ணி காமிக்கணும். கொஞ்சமாக இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் காமிச்சிடலாம். அதிகமாகக்குள்ள டேட்டாவை குரூப் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கால்ட் குரூப்பிங் டேட்டா. இப்போ நாம் பார்த்த எக்ஸாம்பிளில் ஆர்ட் வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பிடிச்சிருக்கு, மேக்ஸ் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஈஸியாக பார் கிராஃப்லேயோ நீங்கள் கிராஃபில் காமிச்சிடலாம். ஆனால் சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். கன்சிடர் தி ஃபாலோயிங் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 50. 50க்கு எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட்ஸு? பை 60 ஸ்டூடெண்ட்ஸ். 60 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்களாம். கிளாஸ் 8ல் 60 ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் மார்க் எடுத்தது எவ்வளோக்கு? 50க்கு எவ்வளோன்றதை கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா எப்படி தனித்தனியாக காமிப்பீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்டு, ஆர்ட்டுன்னு சப்ஜெக்ட் கீழே போடுவீங்க. 4 வந்து ஆர்ட்டு, மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ்னு காமிச்சிடுவீங்க. இந்த ஒய் ஆக்சிஸில் நியூமரிக்கல் நம்பர்ஸ் போட்டுருவீங்க, அழகாக காமிச்சிடலாம். பட் இங்கே பாருங்களேன், டேட்டா அது எங்கன்னா டேலி ஆகுதா? உட்காந்துருக்கா பாருங்கள், 21, 10, 60 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேட்டாவை நீங்கள் கிராஃபில் போடுறதா அப்படியே போடுறதா கண்டிப்பாக கஷ்டம். இது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணுவோம்? முதல்ல இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கணும். எப்படி குரூப் பண்ண போகிறோம்? 0 to 10, அதாவது 0லேருந்து 10 மார்க்குள்ளே வாங்கினவங்க யார், 10லேருந்து 20 மார்க்குள்ளே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, 20லேருந்து 30 மார்க்குள்ளே எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு குரூப்பாக பிரிச்சுக்கிட்டு காமிச்சாங்கன்னா ஈஸியாக இருக்கும் கிராஃபில். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டேலியில் போட்டோம் இல்லையா, அது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு சொல்லும். இந்த மாதிரி குரூப் பண்ணுறது பேர் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அப்போ குரூப்பை எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். 0 to 10, 0லேருந்து 10 மார்க் வாங்கினவங்க. 10 to 20, இங்கே ஒன்றான்னு பார்த்தீங்கன்னா 20 to 30, 30 to 40, எது வரைக்கும்? மேக்ஸிமம் மார்க் வரைக்கும். மேக்ஸிமம் அங்கே எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை குரூப்ஸு? 60. டேலி மார்க்ஸு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு இங்கே கொடுத்துருவீங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இதுக்குள்ளன்ட்டு. அப்போது நம்ம குரூப்பிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மார்க்ஸை வச்சு நம்ம இங்கே குரூப் வந்து அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். 10 பிரித்து எடுத்துக்கிட்டோம். எப்படி இந்த டேட்டா பாருங்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 0 to 10, 10ன்றது இங்கேயும் ரிப்பீட் ஆகுது, இங்கே 20ன்றது இங்கேயே ரிப்பீட் ஆகுது, இந்த 30 இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. அப்போ எப்படி தாங்க நாங்கள் எடுத்துக்குதுன்னு சொன்னீங்கன்னா, எப்பயுமே இந்த 10 மார்க் வாங்கினாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 10 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே இதில் கணக்கு பண்ணக்கூடாது. ஒரு டேட்டா வந்து இங்கேயும் 10 இங்கேயும் ரிப்பீட் ஆகக்குள்ள அதோடைய ஹையர், இது வந்து லோயர் கிளாஸ் லிமிட்டுன்னு பேர். இங்கே 0 இருக்கு இல்லைங்களா, இந்த 0 வந்து ஒரு கிளாஸ், இது பேர் ஒரு கிளாஸ் இன்டர்வல்ங்க. இது கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் கரெக்டாக யூனிஃபார்மாக இருக்கணும். இது 10 டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதோட கிளாஸ் இன்டர்வல் 10 டிவைட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? 10 ஸ்டூடெண்ட் 10லேருந்து 20 10, இது பேர் கிளாஸ் இன்டர்வல். இல்லைன்னா விட்த்துன்னு சொல்லலாம், ஒரு கிளாஸ் இன்டர்வலோட சைஸுன்னு சொல்லலாம். இதை எப்படி, எது விட்த்துனா என்ன, சைஸுனா என்ன அர்த்தம்? கிளாஸ் இன்டர்வலோட சைஸ் என்ன? இதுதான் அப்பர் கிளாஸ் லிமிட், இது லோயர் கிளாஸ். அப்போ 0 வந்து லோயர் கிளாஸ் லிமிட்னு சொல்லுவாங்க, 10 வந்து அப்பர் கிளாஸ் லிமிட். இந்த கேஸில் பாருங்கள், 20ன்றது லோயர் கிளாஸ் லிமிட்டு, 30 அப்பர் கிளாஸ் லிமிட்டு. இந்த கிளாஸ் லிமிட்டுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸை தான் விட்த்துன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு கிளாஸ் இன்டர்வலோடைய சைஸுன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் இன்டர்வலோடைய சைஸு யூனிஃபார்மாக தான் இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 10 இங்கேயும் வருது இங்கேயும் வருது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸு 10 மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த கேட்டகரியில் இந்த குரூப்பில் நீங்கள் எடுத்துக்குவீங்களா இதில் எடுத்துக்குவீங்களான்னு டவுட் வரும்.
எப்பயுமே ஒரே நம்பர் ரெண்டுத்தில் இது வாங்கக்குள்ள எது ஹையர் கிளாஸோ அதில் தான் எடுத்துக்கணும். இப்போ 0லேருந்து 10 மார்க்கு 10லேருந்து 20 மார்க் வாங்குறவங்களை நீங்கள் காமிப்பீங்க. எது ஹையர் கிளாஸு? 10லேருந்து 20 தான் ஹையர் கிளாஸு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 10 மார்க் வாங்கினா அவங்கள இதில் தான் எடுத்துக்கணும், இந்த குரூப்பில் தான் எடுத்துக்கணும், இது மேலே இருக்க குரூப்பில் எடுத்துக்காதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 40 மார்க் வாங்கியிருக்காங்க, அவங்கள எதில் எடுத்துப்பீங்க? 30 to 40 எடுத்துப்பீங்களா? 40 to 50 எடுத்துப்பீங்களா? கண்டிப்பாக 40 மார்க் வாங்கினா 40 to 50 தான் இன்க்ளூட் பண்ணணும், அவங்கள இங்கே சேர்க்கக்கூடாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த 0 to 10ல் 2 பேருன்னு சொல்கிறாங்க, எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா என்னென்ன மார்க்ஸுன்ட்டு. இதை குரூப் பண்ணிட்டேன். அப்போ 0லேருந்து 10 மார்க் வாங்குறவங்கள இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கிளாஸு 0லேருந்து 10 மார்க்ஸ்க்குள்ளே வாங்கினவங்க இதுக்குள்ளேன்னு அர்த்தம். எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் 2 யூனிஃபார்மில் வரக்குள்ளே அதை சேர்க்கக்கூடாது. இங்கே பாருங்கள் 21, 10 இதெல்லாம் 10 வந்திருக்கு. 10 நம்ம சேர்க்க மாட்டோம், 10 to 20 குரூப்பில் தான் எடுப்போம். அப்போ இதை விட்டுடுங்க, அப்படியே வாங்க. 5 ஒருத்தவங்க இருக்காங்க, 1. அடுத்தது யார் இருக்காங்க பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. எதில் வந்து 10க்குள்ளே மார்க் வருது, திரும்பி 10 வருது, நம்ம சேர்க்க மாட்டோம், ஏற்கனவே 1 எடுத்துட்டோம். இப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒருத்தவங்க 7 வாங்கியிருக்காங்க. அப்போது ஒருத்தவங்க 5 மார்க் வாங்கியிருக்காங்க, ஒருத்தவங்க 7 மார்க் வாங்கியிருக்காங்க 50க்கு. அப்போ இவங்க 2 பேருமே ஃபஸ்ட்டு குரூப்பில் வருவாங்க. அப்போ 0 to 10க்கு 2. இந்த குரூப்பு 0 to 9 வாங்குறவங்க 2 பேர், அதான் ஃப்ரீக்வன்சி 2. அடுத்தது 10லேருந்து 20 வாங்கினவங்க எத்தனை பேர்? 10 பேருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கேஸில் 10 வாங்கினவங்களையும் சேர்த்துக்கணும், 19 வரைக்கும் வாங்கினவங்க மார்க்கு. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 10லேருந்து இது 1, அப்படியே வாங்க. 12 இது ஒரு 2, 3, 15 1 3, 4, 5, 19 வரைக்கும் இல்லைங்களா? 5, அடுத்தது 6, 18 1 பாருங்கள். 6, 7, 16 1, 8, இதோ 16 1, 9, இதோ ஒன்று பாரு 17 1, 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10லேருந்து 20 வாங்கியிருக்காங்க. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10லேருந்து 20க்குள்ளே, அதாவது 10லேருந்து 19 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 20லேருந்து 30 வாங்கினாங்க, இதே மாதிரி நீங்கள் போட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ் தானே. இது எத்தனை வாங்கியிருக்காங்க? இந்த குரூப் எல்லாமே ஆட் பண்ணால் 60 வரணும்ல, 60 வந்துருச்சு பாருங்கள். 60 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸு என்ன ரேஞ்சில் வாங்கியிருக்காங்க, இது ரேஞ்சில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இதை நாம் கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் புக்கில் பாருங்கள், ட்ரை திஸில் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி இன்கம் ஆஃப் 550 ஒர்க்கர்ஸ் ஆஃப் எ ஃபேக்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரியில் 550 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய இன்கம்மை நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், கிளாஸ் இன்டர்வலு டெய்லி இன்கம் வருமானம் 100லேருந்து 125 ரூபா வருமானம் வர்றவங்க எத்தனை ஒர்க்கர்? 45 பேர். 125லேருந்து 150 பேர் வந்து 25 பேர். அப்போ இங்கே பாருங்கள், எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்? 550 ஒர்க்கர்ஸ். அவங்களுடைய இன்கம் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த கொஸ்டின்? வாட் இஸ் த சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல்? கிளாஸ் இன்டர்வல்னால் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு நடுவில் அப்பர் கிளாஸ் லிமிட்டுக்கும் லோயர் கிளாஸ் லிமிட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் கிளாஸ் இன்டர்வல். அப்போது கிளாஸ் இன்டர்வல் என்ன? 325 - 300. அப்போ எவ்வளோ? 25. கிளாஸ் இன்டர்வல் என்ன? 25 பிரிச்சிருக்காங்க குரூப்பு. சைஸ் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல் 25. விச் கிளாஸ் ஹஸ் தி ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி? அப்போ ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட்டோ அதுதான் நீங்கள் எடுத்துக்கணும். 114 இருக்குது, இந்த கிளாஸ் தான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்போது வருமானம் பார்த்தீங்கன்னா 140 இருக்குது, 140 பேருக்கு இந்த வருமானம் இருக்குது. 200 ரூபாயிலேருந்து 225 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இதுதான் வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்ன? இங்கே 20 இருக்குது பாருங்கள், இதுதான் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்பர் லிமிட் ஆஃப் தி கிளாஸ் இன்டர்வல், இதில் கிளாஸ் இன்டர்வலில் எது அப்பர் லிமிட்? 275 தான் அப்பர் லிமிட். விச் 2 classes have the same frequency? எந்த கிளாஸில் ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குது, அதாவது இந்த வேல்யூ எது சேமாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 55, இங்கே ஒரு 55, 150லேருந்து 175 இந்த கிளாஸ் இன்டர்வல்லையும் இதுலேயும் தான் வந்து ஃப்ரீக்வன்சி சேமாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஒரு டேட்டாவாக கலெக்ட் பண்ணி அதிலிருந்து வந்த என்ன டேட்டாஸ் கேட்குறாங்களோ நம்ம சொல்லலாம். பார்ஸ் வித் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இந்த டேபிள் பாருங்கள், சேம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரீக்வன்சி டேபிள் 0 to 10, அதுக்குள்ளே ஃப்ரீக்வன்சி 2, இதெல்லாம். இதை எப்படி நம்ம கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது? இப்போ இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார் கிராஃப் யூஸ் பண்ணிடுவீங்க. பட் நம்ம வந்து
டேட்டா வந்து அதிகமாக இருக்கக்குள்ள குரூப் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ குரூப் பண்ண டேட்டாவை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அதை எக்ஸ் ஆக்சிஸில் காமிச்சிருக்காங்க. மார்க்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்றை கவனிங்க, பார் கிராஃப்னா பாரோட விட்த்து சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பார்க்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல், அதாவது சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே எங்கன்னா வந்து உங்களுக்கு கேப் இருக்கான்னு பாருங்கள் ஒவ்வொரு பார்க்கு நடுவில். இப்போ இங்கே பாருங்கள் 0 to 10 கிளாஸ் இன்டர்வெல்லில் ஃப்ரீக்வன்சி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 2. அப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒய் ஆக்சிஸில் வச்சுக்கிறோம். இது வந்து மார்க்ஸு, எவ்வளோ மார்க்ஸு 0லேருந்து 10க்குள்ளே மார்க்ஸ் வாங்கணுங்க. அப்போ மார்க்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுக்கிட்டோம். இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? குரூப் இல்லைங்களா? அப்போது இங்கே 0 to 10 இதெல்லாமே யூனிஃபார்மாக தான் இருக்குது பாருங்கள். 0 to 10 ஆல்ரெடி நம்ம கிளாஸ் இன்டர்வல்ஸ் ஏற்கனவே போட்டது தான். அப்போது 0 to 10, அடுத்தது இதுலேருந்து 10 to 20, 20 to 30, 30 to 40 கண்டினியூஸாக போட்டுக்கிறோம். இதில் 2 பேர் ஃப்ரீக்வன்சி இல்லைங்களா? இங்கே நான் 2, 4, 6, 8ன்னு போட்டுக்கிட்டு 0 to 2 குரூப்பில் 2 பேர். இங்கே பாருங்கள் நேராக 2க்கு நேராக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். 10 to 20 ஃப்ரீக்வன்சியில் வந்து 10 பேர். இங்கே 10 to 20 குரூப்பில் ஃப்ரீக்வன்சி வந்து 10. அப்போ 10 to 20ல் அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணி போடணும் 10 பேர். ஏன்னா இந்த 10ன்றது இந்த கிளாஸ் இன்டர்வல்லையும் சேர்த்து தான். அப்போது நீங்கள் கேப்பே இல்லாமல் ஜாயின் பண்ணி போடணும். பிகாஸ் ரெண்டுத்துக்குமே இது சேம் தான் வரும்ன்றதுனால. இந்த மாதிரி வரைகிற கிராஃப் பேர் என்னன்னா ஹிஸ்டோகிராம். இந்த ஹைட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி. இந்த ஹைட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃப்ரீக்வன்சி. ஹிஸ்டோகிராம்க்கும் பார் கிராஃப்க்கும் என்ன வித்தியாசம்னா, பார் கிராஃபில் ஒரு பார்க்கும் நடுவில் உங்களுக்கு கேப் இருக்கும், அது ஈக்குவல் விட்ல இருக்கும். ஆனால் இங்கே ஹிஸ்டோகிராமில் பார்த்தீங்கன்னா கேப்பே இருக்காது. 2 பார்க்கு நடுவில் தேர் வில் நாட் பி எனி கேப் பிட்வீன் தி கிளாஸ் இன்டர்வல். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், இங்கே ரேஞ்ச் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க? ஏற்கனவே 10 டிவைட் ஆச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் 20, அடுத்தது 25, 30, 35. அப்போ இதோட ஈக்குவல் இன்டர்வல் கிளாஸில் இந்த ரேஞ்ச் என்ன இருக்குது? ஒவ்வொரு கேஸ்லையும் 5 இயர்ஸ், ஏஜ் இன் இயர்ஸ் 5 டிவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்துக்கு சேமாக தான் இருக்கும். பார்ஸ் வந்து சேமாக இருக்கும் வித்து. ஆனால் உங்களுக்கு 2 கேப் கிடைக்கல பாருங்கள். இது நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ். அப்போது ஏஜஸ் ஆஃப் 25 டீச்சர்ஸ் ஆஃப் ஏ ஸ்கூல். அப்போ ஒரு ஸ்கூலில் 25 டீச்சர்ஸுடைய ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜாக்டு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி கேர்வ்டு மாதிரி ஒன்று. இது பேர் ஜாக்டு லைன் அர்த்தம், இல்லைனா புரோக்கன் லைன். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் டேட்டாஸ் நம்ம 0லேருந்து நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, 0லேருந்து ஆரம்பிக்கல. அப்போ கேட்டகரி வந்து 0லேருந்து ஆரம்பிக்கல. 0 to 20 நம்ம இங்கே மென்ஷன் பண்ண இந்த கிராஃபில் நம்ம காமிக்கல. பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டேட்டாவே இல்லைனா நம்ம அந்த இடத்துல ஜாக்டு லைன். அப்போ 0 to 20 நம்ம கிராஃபில் காமிக்கலன்னு அர்த்தம் இந்த ஜாக்டு லைன் போட்டோம்னா. ப்ரொடக்ஷன்ஸ் உங்களுக்கு நடத்தியிருக்கேன், இதை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸசைஸ் 5.1 உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.